ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து திருநெல்வேலி நெல்லையப்பரை பார்க்குறதுக்காக தாங்க வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், நல்லா எவ்வளோ பெரிய ரூபத்தில் வந்து நந்தி பகவான் வந்து உக்காந்துட்டுருக்காரு. இப்போ இங்கே இருக்கிற இதில் வந்து ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் தான் இருக்கும். நெல்லையப்பர் திருநெல்வேலி வந்துட்டு நெல்லையப்பரை பார்க்காம எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாச்சு. நல்லா சில்லுன்னு இருக்குது உள்ளுக்குள்ளே நுழைஞ்சதுமே. ஏன்னா வந்து அங்கே இருக்கிற அந்த கல் அமைப்பு அந்த மாதிரி எவ்வளோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில் இல்லையா? அவ்வளோ ஒரு பழமையான ஒரு பெருமை வாய்ந்த கோயிலில் நம்ம இப்போ நின்றுட்டுருக்கோம் அப்படின்றதே வந்து ஒரு பெருமை தானே. ஸோ அப்படி ஒரு பெருமையை வந்து நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தோம். சரி, இந்த கோவிலுக்கு உள்ளே இப்போதைக்கு போகணும். அதாவது இந்த உள்ள பிரகாரம் சுற்றி வர இடத்துலலாம் வந்து வீடியோ யாரும் எடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. ஸோ அதனால் கொஞ்சம் அப்படியே நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தோம். உள்ள மூலம் வரை எப்போவுமே எங்கேயுமே எடுக்க விட மாட்டாங்க ஃபோட்டோலாம். ஸோ கிட்ட போகும்போது நாங்கள் வந்து வீடியோ எடுக்க வேண்டாம், அது வரைக்கும் இதெல்லாம் வந்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பாருங்கள், இந்த கல் அமைப்பு, இந்த ஒவ்வொரு தூணும் பாருங்களேன் எப்படி இருக்குது. அதாவது இந்த கல்லில் அந்த தூண்லாம் அவ்வளோ ஒரு வெயிட்டாக, அது வந்து இந்த கோவில் இவ்வளோ பெரிய கோவிலை வந்து தாங்கி நிற்கணும்னா அப்போ அந்த கல் எந்த அளவுக்கு கட்டியிருப்பாங்க. அதுவும் அந்த காலத்தில் எல்லாம் பார்த்து பார்த்து கட்டியிருக்கிறாங்க. அவ்வளோ சில்லுன்னு இருக்குது எல்லாமே தொட. ஸோ அப்படியே நாங்கள் வந்து அதோடைய இதெல்லாம் அழகெல்லாம் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே அந்த பிரகாரத்தை சுற்றி வந்துக்கிட்டே இருந்தோம். அதுவும் இல்லாமல் வந்து இங்கே வந்து நிறைய கதைலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது உண்மையான என்ன இது இந்த கோவிலோடைய அந்த தல வரலாறு அதெல்லாம் வந்து சொல்ல நாங்கள் வந்து கேட்கவே ரொம்ப எங்களுக்கு இதுவாக இருந்துச்சு. பாருங்கள், இங்கெல்லாம் விளக்கெலாம் வந்து ஏற்றி வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே வந்து நாங்கள் இந்த தல வரலாறை வந்து ஒருத்தர் அங்கே வந்து ஒரு பெரியவர் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு விளக்கு ஏற்றிட்டு அவர்கிட்ட நாங்கள் போய் கேட்கலாம். என்னடா நடக்குதுங்க பாருங்கள், நான் இவ்வளோ எமோஷ்னலாக வந்து சாமி கும்பிட்டுட்ருக்கேன். இந்த டைமில் வந்து வீடியோவை எடுத்து எனக்கு கிண்டல் பண்ணுறதுக்காகவே எடுத்துகிட்ருக்காரு. நான் அதெல்லாம் கண்டுக்கலைங்க. நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கமாக பிரகாரத்தை சுற்றுறதுக்காக போயிட்டேன். நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல. திருநெல்வேலி அப்படின்ற பேர் வந்து எப்படி வந்தது அப்படின்றதுனால வந்து சொல்கிறாங்க. அது எப்படி சொன்னாங்கன்னா வந்து முதல் வந்து வேதப்பட்டர் அப்படின்ற ஒருத்தர் வந்து அவருடைய ரொம்ப தீவிர பக்தராக இருந்தாங்க சிவபெருமானுடைய. அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, நெல்லெல்லாம் வந்து அவருடைய சிவபெருமானுடைய சன்னிதானத்துக்கு அந்த எதிர்க்கவே வந்து ஒரு துணியில் வந்து காய வச்சு அந்த நெல்லை எடுத்தே வந்து சமைச்சு அது வந்து பிரசாதமாக வந்து பண்ணிட்டு இருந்ததா வந்து ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருந்தார். இப்போ அவர் என்ன பண்ணார்னா, டெய்லி அந்த மாதிரி காய வைக்கிறதுனால ஒரு நாள் காய வச்சுட்டு குளிக்க போயிட்டார். அப்போது அந்த டைமில் வந்து மழை பெஞ்ச உடனே அவர் நெல் நனைஞ்சிருச்சுன்னா எப்படின்னு சொல்லிட்டு அவர் கடகன்னு ஓடி வந்ததாகவும், அந்த டைமில் எல்லாம் சுற்றி மழை பெஞ்சிட்டு இருந்தது. நடுவில் அந்த வெயில் வந்து நெல்லுக்கு மட்டும் வந்து பட்டுட்டு அந்த நெல் காஞ்சிட்டு இருந்ததாகவும் வந்து நெல்லையப்பருடைய அந்த இது வந்து அதிசயத்தை வந்து அவர் பண்ணுறதை பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிசயமாக போச்சு, ஆச்சரியமாகவும் ஆயிடுச்சு. ஏன்னா நெல்லை வந்து ஒரு வேலி இட்டு வந்து அவர் காற்று வந்து இது பண்ணார் அப்படின்றதுனாலேயே வந்து திருநெல்வேலி அப்படின்ற மாதிரியே வந்து ஊர் பேர் வந்ததாகவும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வந்து இப்போது நெல்லையப்பரே வந்து எப்படி சுயம்புவாக வந்தார் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. எப்படின்னா, ஏன்னா வந்து அவருடைய ஒரு இடத்துல வந்து அதே மாதிரி முன்னாடி ஒரு காலத்துலேயே அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒருத்தவங்க வந்து பால்லாம் வந்து ஒரு மன்னருக்கு வந்து ஊற்றிட்டு வந்து வர ஒருத்தர் வந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு கல் தடுக்கி அந்த பால்லாம் வந்து அந்த கல் மேலேயே வந்து அப்படியே அபிஷேகம் மாதிரி ஊற்றிக்கினதாகவும், அது வந்து சரி ஒரு நாள் ஆனது வந்து எதாச்சுமா நடந்துடும். அது இல்லாமல் வந்து அடுத்த நாள்ட்டு ஒரு 3-4 நாள் தொடர்ந்து அதே மாதிரி அதே இடத்துலையே கல் இடிச்சு அதே கல்லுலேயே அந்த பால் வந்து எல்லாமே ஊற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்றதுனால அவர் மன்னர்கிட்ட போய் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே மன்னரும் வந்து ஆளுங்களெல்லாம் அனுப்பிச்சு இந்த மாதிரி ஒரு கோடாரியை வச்சு அந்த கல்லை நகற்றிடலாங்க இருந்து அப்படின்ற மாதிரி பண்ணும்போது அது வெட்டின உடனே வந்து அந்த கோடாரி மேலே பட்ட உடனே அந்த இது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கல்லுலேருந்து ரத்தம் வர மாதிரியும் உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரத்தம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த கல்லை வந்து கொஞ்சம் சேதப்படாமல் வந்து எடுத்திருக்காங்க. அப்போ எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அவர் வந்து ஒரு லிங்க வடிவாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு சுயம்பு லிங்கமாக வந்து அவர் வந்தவர் தான் நம்ம நெல்லையப்பர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அங்கே அந்த ஒரு பெரியவர் தான் வந்து இதெல்லாம் உண்மையான கதை அப்படின்ற மாதிரி எல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த திருநெல்வேலின்ற பேர் வந்தது, அப்புறம் இந்த மாதிரி நெல்லையப்பருடைய சுயம்புவாக அவர் எப்படி வந்தார், இதெல்லாம் கேட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே வந்து திருநெல்வேலியில் அல்வாவை வாங்கிக்கிட்டு நாங்கள் கோவிலை பார்த்து சந்தோஷத்தோடு வந்துட்டோம்.